கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. ஈரானில் போர் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதில் நிறைய விஷயங்கள் பேசுவதற்கு இருக்கு. போரை பற்றி யார் யார் மேலே குண்டு போட்டாங்க, என்ன நடக்கிறதுங்கிறத தாண்டி சில முக்கியமான விஷயங்களை பற்றி பேசுவோம். அதில் நிறைய இந்தியா பற்றி பேசுவோம். ஈரானுடைய புதிய உயர் தலைவர் முஜ்தபா காமினி அவர் தன்னுடைய முதல் மெசேஜ், ஒரு ரெக்கார்டட் மெசேஜ் ஒன்று கொடுத்துருக்காரு. அதில் முதல்ல தன் நாட்டு மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு பிறகு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளிலும் இருக்கும் அமெரிக்க யுத்த தளங்கள், பேசஸ், அமெரிக்கன் பேசஸ், அது எல்லாவற்றையும் உடனடியாக மூட வேண்டும் அப்படின்னு அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் அவர் ஒரு விதமான எச்சரிக்கையை கொடுத்துருக்காரு, மிரட்டலை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இதில் மேற்கொண்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஹார்முஸ் நீரிணைப்பு மூடப்பட்டிருக்கும், தொடர்ந்து அது மூடப்பட்டிருக்கும், அதன் மூலமாகத்தான் ஈரானுடைய எதிரிகளுக்கு அழுத்தம் தர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு பிறகு அவர்களுடைய எதிரிகள் அப்படின்னா இஸ்ரேலும் அமெரிக்காவும், இஸ்ரேல் அமெரிக்கா இருவரிடமிருந்தும் இழப்பீடு, நஷ்ட ஈடு கேட்போம், அதை பெறுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. பிறகு கடைசியாக நிறைய சொல்லியிருக்காரு. அதில் ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நான் எடுத்துக்கிறேன். ஈரானியர்கள் இந்த போரில் கொல்லப்பட்டதற்கு கடுமையான பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லி உயிர் நீத்த தன் நாட்டு படையினருக்கு அவர் நன்றி தெரிவித்திருக்கிறார். ரொம்ப கடுமையான நிலையில், மிக கடுமையான அழுத்தத்துக்கும் தாக்குதலுக்கும் இடையில் நீங்கள் உங்களுடைய நாட்டை காப்பதற்காக ஒரு மிகப்பெரிய தியாகத்தை செய்திருக்கிறீர்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதை அடிப்படையாக வச்சுப்போம். பேசிக்காக நம்ம இங்கேருந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நேராக நம்முடைய பிரதமர் இது குறித்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்கறது தான். அவர் இந்த எல்பிஜி சிலிண்டர் விஷயத்தை பெருசுபடுத்தி வேண்டுமென்றே பயத்தையும் பீதியையும் கிளப்புவதற்கு சிலர் முயன்றிருக்கிறார்கள் அப்படின்னு அவங்களை கடுமையாக சாடி இருக்கிறாரு. பிளாக் மார்க்கெட்ல கடத்தி கொண்டு போய் பொருட்களை வைத்திருப்பவர்களை, ஹோடர்ஸ், இந்த சிலிண்டர்களை எல்லாத்தையும் பதுக்கி வைத்திருப்பவர்களை எல்லா மாநில அரசுகளும் அவர்களை கண்டுபிடித்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புதுதில்லியில் நேற்றுக்கு இந்த பிரச்சனைகளை பற்றி எல்லாம் பேசும் பொழுது, மேற்கு ஆசியாவில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனையினால எந்த நாடுமே இந்த பாதிப்பிலிருந்து தப்பவில்லை அப்படிங்கிறது தெளிவாக சொல்றாரு. ஏதோ இந்தியாவுக்கு மட்டும் பாதிப்புன்னு நினைக்காதீங்க, உலக நாடுகள் அனைத்துமே பாதிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்தியா பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொண்டு எப்படியாவது அதோடைய எனர்ஜி செக்யூரிட்டி, அதோடைய ஆற்றல் தேவைகளை அது சமாளிக்கும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாத்துக்கிட்டையும் இந்த பதுக்கல்காரர்களை குறிவைத்து பார்த்து பிடியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, சில பேர் வேண்டுமென்றே பீதி கிளப்ப பார்க்குறாங்க, இதை அரசியலாக்க விரும்பவில்லை. இந்த பீதியை கிளப்புபவர்கள் அவர்களே அம்பலப்பட்டு போவார்கள். நாங்கள் பல விதங்களில் ரொம்ப ஆக்டிவாக நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம், 1 2 அப்படின்னு இல்லை, கடந்த சில தினங்களாகவே பல்வேறு தலைவர்களோடு நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த பிரச்சனையை குறித்து தான் நான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவர் நம்ம நிறைய முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த முயற்சிகள் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் உடைப்பதற்கு உதவும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. உலகத்தில் நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு பெரிய பேரிடர், ஒரு விதத்தில் அது ஒரு பேரிடர் தான். இதை எதிர்கொள்வதற்கு அரசு தன்னால் இயன்ற அனைத்து செயல்களையும் செய்யும். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வேறு சில விஷயங்களையும் அவர் சொல்கிறாரு. ரொம்ப நீண்ட ஒரு பேச்சு இது. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சமீப காலங்களில் இந்த எனர்ஜி செக்டரில் இந்தியா செல்ஃப் ரிலையண்ட் ஆகணும், தன்னிறைவை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சில கம்பேரிசன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குறாரு. 2014 முன், 2014 தான் இவர் ஆட்சிக்கு வர்றாரு. 2014 முன்னால் நம்ம எத்தனால் பிளெண்டிங் அது 1 to 1.5% தான் இருந்தது. இன்றைக்கு நம்ம கிட்டத்தட்ட 20% எத்தனால் பிளெண்டிங் நம்ம கொண்டு வந்திருக்கோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் இந்த எத்தனால் பிளெண்டிங்கை வைத்து கொண்டு நிதின் கட்கரியை பயங்கரமாக கேலி பேசப்பட்டு, அதனால என்ஜின்லாம் வீணா போயிருது, அவர் தன்னுடைய பாக்கெட்டை நிரப்பிக் கொள்வதற்காக தான் இதெல்லாம் பண்றாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. ஆனால் இந்த 20% எத்தனால் பிளெண்டிங் இல்லைன்னா நமக்கு இன்னும் எத்தனை பெட்ரோல் டீசல் தேவைப்படும்னு பாருங்க. அவர் சொல்றாரு, இந்த எத்தனால் பிளெண்டிங் 20%, 2%க்கும் கீழே இருந்ததை 20% உயர்த்தியதனால், உயர்த்தாமல் மட்டும் இருந்திருந்தால் நம்ம இன்னும் அதிகமாக 18 கோடி பேரல் ஆயில இறக்குமதி செய்ய வேண்டி இருந்திருக்கும் அப்படிங்கிறத அவர் ரொம்ப தெளிவாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட சொல்றாரு. அதே மாதிரி 2014 முன்னால நம்முடைய ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ்,
அதாவது எல்லா நாடுகளும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பெட்ரோலியத்தை ரிசர்வாக வைக்கும். பெரிய நாடுகளால் தான் அதை பண்ண முடியும். 2014க்கு முன்னாடி எவ்வளவு இருந்ததோ ரொம்ப குறைவாக இருந்தது. அதை நான் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 50 lakh tons ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ்க்காக நாங்கள் அதற்கான இடங்களை உருவாக்கி அதில் நிரப்பி வைத்திருக்கிறோம். இன்னொன்று ஒரு ரொம்ப முக்கியமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவர் சொல்கிறது, 2014க்குள்ள வெறும் 14 கோடி எல்பிஜி கனெக்ஷன் தான் நாட்டில் இருந்தது. இன்றைக்கு 33 கோடி வந்திருக்கு. அப்போ மோர் தென் டபுள். இப்போ நேச்சுரலி எல்பிஜி டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அந்த எல்பிஜி டிமாண்டை நாங்கள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம், இனியும் கொடுப்போம். இப்போ ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு, பட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி எல்பிஜி பாட்டிலிங் கெப்பாசிட்டி கடந்த ஒரு 10 ஆண்டுகளில் எல்பிஜி பாட்டிலிங் கெப்பாசிட்டி அதிகப்படுத்தியிருக்கோம். எல்பிஜி டிஸ்ட்ரிபியூஷன் சென்டரை 13,000லேருந்து 25,000 உயர்த்தி இருக்கிறோம். மாதிரி லிக்விட் நேச்சுரல் கேஸ் டெர்மினல்ஸ் நாட்டில் மிகவும் குறைவாக இருந்தது, அதை 2 மடங்கு அதிகமாக்கியிருக்கோம். அப்புறமா கேஸ் பைப்லைன் நெட்வொர்க், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கேஸை எடுத்துகிட்டு போகிறது 3500 கிலோமீட்டர் தான் 2014 இருந்தது. அதை 10,000 கிலோமீட்டராக அதிகப்படுத்தி இருக்கிறோம். கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகரிச்சிருக்கோம். இது நம்ம 60% எல்பிஜி வெளிநாடுகளிலிருந்து தெரிவிக்கப்படுகிறதுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி கோவிட் காலகட்டத்தில் நாம் அனைவரும் ஒன்றாக இருந்து பிரச்சனைகளை சமாளித்தோமோ அதே போல 140 கோடி இந்தியர்களும் இந்த நேரத்திலும் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிப்போம் அப்படிங்கிறத அவர் ரொம்ப உறுதியாக சொல்லியிருக்காரு. கூடவே அவர் நேற்றுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, ஈரான் பிரசிடென்ட் பெஷஸ்கியானோட மசூத் பெஷஸ்கியானோட பேசியிருக்காரு. எக்ஸாக்டாக என்ன பேசினாருங்கிற தகவல் வெளியில் வரல. அவர் எக்ஸ் வலைத்தளத்தில் சொன்னது had a conversation with Iranian President Dr. Masoud Pezeshkian to discuss the serious situation in the region. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய பிரச்சனையை பற்றி பேசினோம். அது இந்த டென்ஷன் அதிகமாகிறத பற்றி பேசினோம், லாஸ் ஆஃப் சிவிலியன் லைஃப்ஸை பற்றி பேசியிருக்கோம், டேமேஜ் டு சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி பேசியிருக்கோம் அப்படின்லாம் சொல்கிறாரு. ஆனால் அவர் கட்டாயமாக பேசியிருப்பது என்னென்னா, எங்கள் நாட்டு கப்பல்கள், எண்ணெய் ஏற்றி வரக்கூடிய கப்பல்களை பிரச்சனை பண்ணாமல் அனுப்பி விடுங்க அப்படிங்கிறத பற்றி தான் அவர் பேசியிருக்கிறதாக தெரிகிறது. ஆனால் அதில் முடிவு ஏதும் தெளிவாக எட்டப்படாததுனால அவர் அதை பற்றி குறிப்பிடலை. இதை கவனிச்சிங்கன்னா 3 முறை கடந்த சில தினங்களில் ஜெய்சங்கர் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டரோட பேசியிருக்காரு. அதே மாதிரி இப்போ நம்முடைய பிரதமர் நேரடியாகவே ஈரான் பிரசிடென்ட்டோட பேசியிருக்காரு. இதையெல்லாம் மனதில் வைத்து வரும் காலங்களில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமான்னு பார்க்கணும். 2 கப்பல்கள் போர் ஆரம்பித்ததற்கு பிறகு 2 கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணைப்பை தாண்டி இப்பொழுது மும்பைக்கு வந்திருக்கு. நேற்றைக்கு ஒரு கப்பல் வந்ததுன்னு பார்த்தோம், இன்னொரு கப்பலும் வந்திருக்கு என்று தகவல் கிடைக்கிறது. ஆனால் அதில் நிறையா ரிஸ்க் இருக்குது. மாறாக நம்ம ஹார்முஸ் நீரிணைப்பு இல்லாமல் வேறு வழியாக வர வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்குது. உலகத்துக்கே அந்த தேவை இருக்குது. அதை எப்படி அது செயல்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் முறையாக ரொம்ப விரிவாகவே நம்முடைய பிரதமர் நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் கடந்த 10 ஆண்டுகளில் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் அது வரும் நாட்களில். 1 மாதத்துக்குள்ளாக நிலைமை பெருமளவு சீராகிவிடும் போர் தொடர்ந்தாலுமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் பல நிபுணர்களிடையே இருக்குது. அதே தான் அரசும் சொல்கிறாங்க. இன்றைக்கு நடப்பதுங்கிறது ஒரு பேனிக் பையிங்னால வேண்டிய அளவு பெட்ரோல் டீசல் சுத்திகரிக்கக்கூடிய திறன் நம்மகிட்ட இருக்குது, கையிருப்பும் இருக்குது. அதனால் இந்த மாதிரி பெட்ரோல் ஸ்டேஷனுக்குலாம் போய் நீங்கள் பெரிய பெரிய கேனில் போய் நிரப்புறதுங்கிறதெல்லாம் செய்யாதீங்க அப்படிங்கிறது தான் அதோடைய உட்கருத்து. அது மக்கள் பயப்படாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். இயற்கை எரிவாயுவில் கொஞ்சம் இந்த லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் அல்லது லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸில் ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது. ஆனால் அது விரைவில் சரி செய்யப்படும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பார்க்கலாம் எப்படி நடக்கிறது என்று. நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.